ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பின்னாடி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா GS ரொட்டேட்டர், அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுராஜ் 744 இந்த வண்டியில் தான் அதை மாட்டி ஓட்டிகிட்ருக்கோம். சுராஜ் 744 எப்படி இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி GS ரொட்டேட்டர் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். GS ரொட்டேட்டர் இல்லாமல் மற்ற எந்த ரொட்டேட்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சர்வசக்தின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டேட்டர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐகாலில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம GS ரொட்டேட்டர் இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம 42 செக்மெண்ட் பிளேட் செட்டப் தான் இது. பாருங்கள், இது வந்து GS ரொட்டேட்டரு. இதோட காண்டாக்ட் நம்பரு உங்களுக்கு வேணும், அதாவது கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி பார்த்துங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கியர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோமதி ரொட்டேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஒரு க்ளோன்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.15 1.20 வரைக்கும் வருது. அதாவது இந்த செட்டப் 42 பிளேட் செட்டப்பு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. அதோட பிளேடுக்கும் மேலே இருக்க டாப்புக்கும் அதோட கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த மண் பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இதோட கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஓடும் உங்களுக்கு ரொட்டேட்டரு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட சுராஜ் வண்டியில் தான் போட்டிருக்கோம். ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் வெல்டு பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக தேய்மானம் வந்து உங்களுக்கு குறையும். அதாவது ரொட்டேட்டரோட சைடு தேய்மானம் வந்து குறையும். ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவே உங்களுக்கு ஃபுல்லாக நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒன் சைடே இது
என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் கைஸ் இது பார்த்தீங்கன்னா 42 பிளேட் செக்மெண்ட்டு. இந்த ஹார்டான சர்ஃபேஸ்லையும் எப்படி ஓடுதுன்னு நீங்களே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பிளேட் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 55 ஹவர்ஸ் இந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு வரும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா. அதாவது நீங்கள் அதாவது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து ரொம்ப காய்ச்சல் ஓட்டினா உங்களுக்கு லைஃப் ரொம்பவே குறையும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் ஓட்டிக்கணும். அதேமாரி உங்களுக்கு இந்த பிளேடு வந்து எவ்வளோ லைஃப் வருது, அதேமாதிரி என்ன பிளேடு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். எது லைஃப் அதிகமாக வருது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். வண்டியோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 16 இந்த ஆர்பிஎம்குள்ளே நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15ன்னு வச்சு ஓட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீட் ரேஞ்சு நல்லா வந்து உங்களுக்கு டைம் கன்சப்ஷனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதேமாதிரி கியர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை இந்த இதில் போட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அதேமாதிரி எங்கேயும் வந்து லோட் பிடிச்சும் ஓடாத வண்டி ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் வேறு எதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.